பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஜீவன் சுகம் பலன் பெற்றவர்களாக உம்முடைய வழிபாட்டை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த காணொளி மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியத்தை ஆசீர்வதியும். உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றி துதித்து உம்மை ஆராதிக்கிற நேரமாக இவைகளை எங்கள் வாழ்வில் மாற்றி உம்மை நாங்கள் போற்றி துதிக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தமிழ் இசை வழிபாட்டை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த நாளிலே நம்முடைய வழிபாட்டை நாம் தமிழ் இசை வழிபாடு முறைமையின் வழியாக நடத்த இருக்கிறோம். தஞ்சை என்றால் தமிழ் இசைக்கு மிக பெருமை சேர்க்கின்ற இடம். அநேக கீர்த்தனைகள் பிறந்த இடமாக நாம் இதை கருதுகிறோம். இந்த தஞ்சை மண்ணிலிருந்து தஞ்சையின் அருமையான தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தேற்றரவாளன் ஆலயத்தின் பாடகர் குழு மற்றும் ஆண்டவருடைய அடியவர்களாக நாம் இந்த தமிழிசை வழிபாட்டை நடத்த இருக்கிறோம். அநேக கீர்த்தனைகள் வழியாக இந்த வாரத்தின் ஆராதனையை நாம் நடத்த இருக்கிறோம். பாடப்படுகிற அனைத்து கீர்த்தனைகளிலும் ஆண்டவருடைய ஆற்றலையும் அவருடைய அற்புதத்தையும் புரிந்து கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த தமிழிசை வழிபாட்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனை போற்றி துதிக்க அழைக்கப்படுகிறீர்கள். தொடக்க பாடலாக நாம் அனைவரும் இணைந்து ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு என்ற பாடலை பாடுவோம். இது கீர்த்தனை புஸ்தகத்திலே 19ஆம் கீர்த்தனையாக அமைந்திருக்கிறது. 19ஆம் கீர்த்தனையை அனைவரும் இணைந்து பாடுவோம். பிதா குமாரன் ஆவி திரியேகற்கு அனவரதமும் தோற்றம். திரியேகற்கு அனவரதமும் தோற்றம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகற்கு அனவரதம் தோற்றம். திரியேகற்கு அனவரதம் தோற்றம். நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசல். நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசல். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சக்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாக. நீடுவாடி திரை சூடும் மேதினியை மூடும் பாவையில் ஓடவே அருள் செய். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகற்கு அனவரதம் தோற்றம். திரியேகற்கு அனவரதம் தோற்றம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பண்ணி பாத. துங்கமரை பிரபோதர் கடைசி நடு சோதனை செய்யதி நீர. பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான். பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பண்பதாய சுயம்பு விவேகன் அன்பிரக்க தயாள பிரவாகன். பண்பதாய சுயம்பு விவேகன் அன்பிரக்க தயாள பிரவாகன். பாதலத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் பண்பாய் நடத்தியருள். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகற்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகற்கு அனவரதம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே
திருத்துவ கடவுளை புகழ்ந்து போற்றுகிற அந்த தொடக்க திருப்புகழ் முறைமை வழியாக இன்றைக்கு ஆண்டவரை நாம் போற்றி துதிக்க இருக்கிறோம். அந்த தொடக்க திருப்புகழ் முறைமை பாகேஸ்வரி ராகத்தில் அமைந்த ஒரு அருமையான பாடல். தாய் தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா என்ற பாடல் வழியாக திருத்துவத்தை புகழ்ந்து போற்றி துதிப்போம். வாருங்கள். தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா போற்றி மைந்தனாகி மீட்பினை பொழிந்தவா போற்றி உந்துமாவியார் புதவி அருள்பவா போற்றி மாட்சியும் பெருமாற்றலும் ஆட்சியும் யாண்டுமே ஆண்டவர்க்கே வாழ்வருள் நல்வானரசே வருக வருக வருகவே மாட்சியும் பெருமாற்றலும் ஆட்சியும் யாண்டுமே ஆண்டவர்க்கே வாழ்வருள் நல்வானரசே வருக வருக வருகவே வந்தாளுமே என்னாளுமே வந்தாளுமே என்னாளுமே உன்னாமமே என் தாபமே உன்னாமமே என் தாபமே இந்நேரமே கண் பாருமே தேவாவியே வரம் தாரும் தேவாவியே வரம் தாரும் இப்பாவியும் பாவம் தீரும் இப்பாவியும் பாவம் தீரும் உம் ஜோதியின் ஒளி வீசும் உம் ஜோதியின் ஒளி வீசும் ஒப்பாரிலே பேரையே பாரிலே பேரையே தப்பாமலே நான் பாடியே தப்பாமலே நான் பாடியே எப்போதுமே கொண்டாடுவே எப்போதுமே கொண்டாடுவே வந்தாளுமே என்னாளுமே உன்னாமமே என் தாபமே இந்நேரமே கண்பாருமே இந்நேரமே கண்பாருமே தேவாவியே வரம் தாரும் இப்பாவியில் பாவம் தீரும் உம் ஜோதியின் ஒளி வீசும் உம் ஜோதியில் ஒளி வீசும் பாரிலே பேரையே தப்பாமலே என் பாடியே எப்போதுமே கொண்டாடுவேன் எப்போதுமே கொண்டாடுவேன் வந்தாளுமே என்னாளுமே உன்னாமமே என் தாபமே என் நேரமே கண்பாருமே என் நேரமே கண்பாருமே
நாம் ஆண்டவரிடம் முழங்கால் படியிட்ட ஜெப நிலையிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்ய இருக்கிறோம். ஆண்டவரிடம் மறைக்கின்ற பாவங்களை ஆண்டவர் மன்னியார். அன்புக்குரியவர்களே, பராபரனிடம் நம் இருதயத்தை திறந்து நம் பாவ குற்றங்களை அவரிடம் அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டை கீர்த்தனை வழியாக பாடி பாவ மன்னிப்பை ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்திலே இருக்கின்ற பாதகன் என் வினை தீரையா என்கின்ற 219ஆம் கீர்த்தனையை அனைவரும் இணைந்து ஜெப நிலையில் பாடி பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுவோம். வாருங்கள். பாவம் முழுதும் போது தாய்னி அல்கோ பாதகன் என் வீணை தீரையா இருவாரானின் பாடு நீரை நெல்லை சேரையா. கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் கீர்த்தனையின் வழியாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னத பரனோ கே மிக மகிமை, உன்னத பரனோ கே மிக மகிமை, உன் சமாதானம் உலகினில் பெருக கடவுளில் பிரியமதே என்றென்றும் நீசரமானிடர் மேல் தூலங்க. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே, தோத்திரமும் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதநீரங்கும் புவியோ கடனை, சுதநீரங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே, சொத்தாஜபம் கேளோம் பரன் பல தோழாஜபம் கேளோம் கீருஸ்தே. நித்ய பிதாவின் மகிமையில் நீரே, நித்ய பிதாவின் மகிமையில் நீரே, விமலாவினோடாளுகிறீரே, நீதாமே கச்சனையே உன்னத நேயருட்கச்சனையே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. வேண்டிக் கொள்ளுவோமாக. சர்வத்திற்கும் வல்ல அநாதி பராபரனே,
உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை காப்பாற்றுகின்ற கர்த்தாவே, உம்மையன்றி எதுவும் பலமற்றதும் பரிசுத்தம் அற்றதுமாய் இருக்கிறது. உமது ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கும் உட்பட்டிருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகாத வண்ணம் மறுமைக்குரிய நன்மைகளை பயன்படுத்தி கொள்ள எல்லா வகையிலும் உம்முடைய இரக்கம் பெருக செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை கவனமாய் கவனமாய் கேட்போமாக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். சில ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் இறைவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளுக்குரிய விசுவாச பிரமாணத்தை பாடல் வழியாக நாம் குழுவாக இணைந்து பாட இருக்கிறோம். நம்முடைய கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கிற இந்த உலகும் வானும் செய்தாலும் என்ற பாடலை நாம் விசுவாச பிரமாணமாக இணைந்து பாடுவோம். வாருங்கள், நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பாடல் வழியாக அறிக்கை செய்வோமாக. இந்த பாடல் கீர்த்தனை புத்தகத்திலே 234ஆம் பாடலாக அமைந்திருக்கிறது. உலகும் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் என்ற பாடல் வழியாய் இறைவனை பற்றுறுதி அறிக்கை செய்து ஆண்டவரை அண்டுவோம். வாருங்கள். உலகும் வாழும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் இலகும் அருளாம் தந்தையா எம்பீரானை நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலென கர்த்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயா நம்புகிறேன்.
பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் மனு அவதாரமதாய் புதித்தார் எனவும் நம்புகிறேன். பொந்து பிலாத்து 14 புகழரு பாடுகளை ஏற்று உந்தும் சிலுவையில் அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இறந்தோர் இல்லத்தினின்றே உயிரோ எழுந்தார் எனவும் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே தேயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்த பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுள்ளென நம்புகிறேன். பாவமன்னிப்புள்ளதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவானெனவும் போவா நித்திய ஜீவனுமே உளதெனவும் நான் நம்புகிறேன். நாம் அறிக்கை செய்திருக்கிற இந்த பற்றுறுதி அறிக்கையில் நிறைவு நாள் வரை நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையாகிய அருள் சிந்தனையை அருளுரையை நம்முடைய முன்னாள் சபைகுரு மறைதுரு எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வழங்க நாம் கேட்போமாக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் அடங்கி இருக்கிற வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறேன். நாம் அனைவரும் இந்த அருமையான வேத பகுதியை விளங்கிக் கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி பிரார்த்தனை செய்யும். வாழும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களை நிரப்பி அதில் அன்பின் தீயை மூட்டியவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்த ஆத்மவார் தூய பவுலடியாரின் உள்ளத்தில் இருந்த ஆத்மவார் எங்கள் உள்ளத்தையும் ஆட்கொள்ளும். உம்முடைய வசனத்தினால் எங்கள் நெஞ்சில் இந்த ஆத்ம வாரம் என்கின்ற நிலைக்குள்ளாய் எங்களை நடத்த உடைய பரிசுத்த அன்பு நிமித்தமே கேட்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆத்மீயமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய அன்பையும் அவர் ஆத்துமாக்களின் மீது கொண்டிருக்கிற பாரத்தையும் நாம் உணர்ந்து இவ்வுலகில் செயல்பட நம்மை அழைக்கின்ற ஒரு அருமையான வேத பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர்
தாம் உண்டு பண்ணி இருக்கிற நம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஸ்தாபிக்க விரும்புகிறார். அவருடைய ராஜ்யமாவது என்ன? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமாவது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அருமையான தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள அநேக காலத்துடன் இருந்தாலும் கூட அதை அடைய முடியாதபடி தன்னுடைய உள்ளத்தில் வெறுமை உள்ளவர்களாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்றும் நம்முடைய பாவத்தின் சம்பளம் அந்த மரணத்தை தன்னிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்றும் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தை விசுவாசிக்கிறார்களோ நம்முடைய உள்ளம் தேவராஜ்யத்தால் நிரம்பி இந்த கொரோனா வைரஸ் வீரியத்துடனே பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் ஆலயத்தில் வந்து ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா? இன்றைக்கு நம்முடைய வீடே ஆலயமாக ஆகிவிட்டது. இன்னும் சிறப்பாக நம்முடைய உடல் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் ருசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய இல்லங்கள் தேவனுடைய பிரசனத்திற்காய் திறந்து வைக்கப்படுகின்றன. ஜெப நேரம் அதிகரிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். மிகவும் முக்கியமானது என்பதை உணரத் தொடங்கியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு இது நமக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரிய தேவ ராஜ்யம், நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இதை ஆண்டவர் இயேசு மிகுந்த விருப்பத்துடன் ஆசையுடன் தான் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்ததன் நிமித்தமாக அனைத்து மக்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அன்றைக்குரிய பக்தர்கள் இந்த காலத்திலே பரிசேயர், வேதவாரர்கள் போன்ற பக்தர்கள் எல்லாம் இறைவனோடு அவர்கள் தங்களை ஒன்றித்துக் கொண்டார்கள். ஆனால் மனதில் தேவனுடைய அந்த விசாலமான அன்புக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பரிசேயரும் வேதவாரர்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பரந்த உள்ளத்தை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் சொன்னார்கள், இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார். அக்காலகட்டத்திலே யூத ஜனங்களை மட்டுமே கடவுளின் ஜனம் என்று இந்த வர்க்கர்கள் பரிசேயரும் வேதவாரர்களும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே என் தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் உண்டு என்று சொன்னவர் தான் ஆண்டவர் இயேசு. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு அருமையான உவமையை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று சொல்லும்போது இந்த பக்தர்களின் உள்ளத்திலே என்னுடைய பரந்த அன்பின் ராஜ்யத்துக்கு இடம் இல்லாதிருக்கிறது, என் ராஜ்யம் யாவருக்கும் உரியது என்பதை அவர் சொல்லும்படியாக, விளக்கும்படியாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் சொல்லுகிறார். 1, காணாமல் போன ஆடு. 2, காணாமல் போன காசு. 3, தன்னுடைய தந்தையை விட்டு வேற எங்கோ சென்று விட்ட காணாமல் போன ஒரு மகன். இன்றைக்கு 2 உவமைகள் நமக்கு முன் வைக்கப்படுகின்றன. அந்த 2 உவமைகளிலும் காணாமல் போன ஆட்டை
ஆட்டை தேடி கண்டுபிடித்த உடனே அந்த மீட்பன் செய்கிறது பாருங்க. அதை தன் தோள் மீது ஏற்றுக்கொண்டு போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோடு காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். அதை போல தன்னுடைய காசை கொலைத்துவிட்ட ஆபரணத்தில் தொங்கி இருந்த அந்த காசை கொலைத்துவிட்ட அந்த பெண் தன்னுடைய வீட்டை கூட்டி பெருக்கி அந்த காசை கண்டுபிடித்த உடனே அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. காணாமல் போன என் காசை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறேன். ஆகையினாலே நடந்தது என்ன பாருங்கள். லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தின் சந்தோஷம் அல்ல, மனம் திரும்பின பாவிக்கு கிடைத்தது என்பதை பார்த்த உடனே பரலோகத்தில் சந்தோஷம். அதே போல காணாமல் போன காசை கண்டுபிடித்த உடனே சந்தோஷப்படுகிற அந்த பெண், அவளின் நிமித்தமாக அங்கே சொல்லப்படுகிற அருமையான ஒரு வசனம் 10வது வசனம் பாருங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆடு, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காசு, இதை பார்க்கும்போது பரலோகத்தில் சந்தோஷம். தேவனுடைய தூதருக்கு முன்பதாக அவர்களுக்கு சந்தோஷம். இதோ தொலைந்து போன இந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்டது, தொலைந்து போன இந்த காசு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கற்கையான கட்டத்தை பிள்ளைகளே, இன்றைக்கு 3 தலைப்பிலே சுருக்கமாக இந்த தேவ செய்தியை நாம் உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்தும பாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்தும பாரம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், சமாரியா நாட்டிலே அவர் அருட்பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்ணை சந்திக்கிறார். சமாரியா பெண் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது இது விளங்கும். அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த அவருடைய பாவ செயல்களில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்துவிட்டது. அவருடைய வீட்டிலே நீதி, அவர் வீட்டில் சமாதானம், அவருடைய வீட்டில் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். அதனால் அந்த விடுதலையை தன்னுடைய உள்ளத்தில் அவர் உணர்ந்து கொண்ட உடனே தன்னுடைய ஊராருக்கெல்லாம் இதை சொன்னார். 2வது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தேடுதல், இந்த ஆத்தும பாரம் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்திற்கு வாசித்தோம் அல்லவா? காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, தூர தேசத்திற்கு தொலைந்து போன மகன். இந்த உண்மையிலே நாம் காணுகிறதெல்லாம் தனி நபர்களை குறித்து, ஒவ்வொரு ஆத்துமை குறித்து பாரப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னால்தான் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகையினுடைய இல்லத்திலே நடந்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சகையை சந்தித்த உடனே அவனுடைய வீட்டில், அவனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இழந்து போனதை அவர் தேடி வருகிறார். தொலைந்து போனதை தேடி வருகிறவர் என்ற அந்த அருமையான உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது என்ன? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் உண்டு. பரந்த நோக்கம், ஒரு இடத்தில் மட்டும் தன்னுடைய பார்வையை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் செலுத்தாமல் அவருடைய பரந்த ஒரு விசாலமான ஒரு பார்வை, தேவராஜ்யம் எல்லாருக்கும் உரியது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நூற்றாண்டுகளால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய நிலையிலே இந்த பரந்த நோக்கு அவசியம், இந்த ஆத்ம பாரம் அவசியமாக
வைக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்ன செய்தார்? அந்த பரலோகத்திலே மகிமையான இடத்தை விட்டு பாவியை சந்திப்பதற்காக, பாவிகளாகிய நம்மை சந்திப்பதற்காக அந்த பரம் விட்டு மனுஷனாக வந்தது அவருடைய விசாலமான அன்பை காட்டுகிறது. நம் மீது வைத்திருக்கிற ஆத்ம பாரத்தை காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனார், பிலிப்பியர் 2:6-7 படித்து பாருங்கள். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வந்ததன் நிமித்தமாக அவருடைய ஆத்ம பாரத்தை அவர் காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு அருமையான அடைபெயர் இருந்தது, பாவிகளின் சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். என்ன சாதாரண காரியமா? நமக்கு அவர் ஃப்ரெண்ட். என்னுடைய பாவ ஜீவியத்தை அவர் கண்டு மனம் நொந்து அந்த பாவ ஜீவியத்திற்கான அந்த சம்பளத்தை தன்மேலே ஏற்றுக்கொள்கிறார். சிலுவை மரணத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு என்ன இது நிச்சயம், இது உண்மை, நடந்தது, முடிந்தது. இந்த ரட்சணிய திட்டத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் என்பதற்கு அடையாளமாகவே அவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் இந்த ஆத்ம பாரம் அவரோடு நின்று விட்டதா? இல்லை. உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை கண்டுகொண்ட தூய பவுலடியாரின் உள்ளத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்ம பாரம், அவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் கண்டுகொண்ட அந்த பவுலடியார் அவருடைய உள்ளத்திலே ஆத்ம பாரம், பவுலடியாரின் ஆத்ம பாரம், தூய பவுலடியாரின் ஆத்ம பாரம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததல்ல. 1 கொரிந்தியர் 9:19-23 படித்து பாருங்கள். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம். அருமையான ஒரு தாக்கம் ஆண்டவர் இயேசுவுடைய மரணமும் உயிர்த்தெழுதல் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டது. இந்த தாக்கத்தை பெற்றவர்களாகத்தான் சிகன்பால் ஐயா அவர்கள் இந்த இந்திய தேசத்தில் தரங்கம்பாடியில அவர் கரை இறங்கினார். என்ன ஆத்மதாரம்! இளைஞனாய் இருக்கக்கூடிய அந்த சிகன்பால் ஐயர் அவர்கள் தரங்கம்பாடியில கரை இறங்கின பிற்பாடு அவர் உள்ளத்தில் நிறைந்ததெல்லாம் இந்த தமிழ் மக்களுக்காக, நான் அவர்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை நான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். தேவராஜ்யத்தினுடைய அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீதியையும் இவர்கள் ருசிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? முதலாவது, தன்னுடைய உள்ளத்தில் தேவன் படித்திருக்கிற அந்த அருமையான நற்செய்தியை அவர்களோடு அவர்களுடைய மொழியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சீகன்பால் ஆகியவர்கள் தமிழை கற்று, இந்த இனிய தமிழ் மொழியை கற்று முதலாவது இந்திய தேசத்திலே வேதாகமம் ஒரு மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டது என்றால் அது தமிழ் மொழி அல்லவா? இந்த கருமையான கருத்துடைய பிள்ளைகள் அவருடைய ஆத்ம பாரம், சீகன்பால் கல்வியுடைய ஆத்ம பாரம் இன்றைக்கு பல லட்சம் ஆத்மாக்களை உருவாக்கத்தக்கதாய் ஒரு விதையாய் என்று நினைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மற்றொரு அருமையான நல் உதாரணமாய் நமக்கு முன் நிற்பவர் இங்கே அறந்தாங்கி போன்ற இடங்களிலே அருள்பணி செய்த பால் சாண்டகிரின் ஐயா அவர்கள். எவ்வளவு பாக்கியம்! நாம் அவரை பெற்று தன்னுடைய மனசெல்லாம் இந்த உலகத்தின் மக்களுக்காக, அவருடைய ரட்சணியத்திற்காக தன்னுடைய தியாக பலி செய்த அந்த ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பது, அந்த அன்பை தன்னுடைய உள்ளத்திலே நிறைந்தவராக கால்நடையாய் கடந்து சென்றவர் அல்லவா? அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, இந்த இடங்கள் இன்னும் அநேக இடங்களுக்கு அவர் சென்றார் அல்லவா?
பவுலின் ஆத்துமபாரம், இயேசுவின் ஆத்துமபாரம், பவுலின் ஆத்துமபாரம் ஆயிற்று. சீகன்பாக் ஐயரின் ஆத்துமபாரம் ஆயிற்று. பால் சாண்டகரின் ஐயரின் ஆத்துமபாரம் ஆயிற்று. அநேக தேவ ஊழியர்களின் ஆத்துமபாரம் ஆயிற்று. இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆத்துமபாரம் இது மிக முக்கியமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்கள் மூலமாக ஆத்தும அறுவடைக்கு நம்மை அர்ப்பணம் செய்யலாம். ட்ராக்ஸ் கொடுக்கலாம், மேகசின்ஸ் பகிர்ந்து கொள்ளலாம், புத்தகங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், வேதாகமம் பகிர்ந்து கொள்ளலாம், பிறருக்காய் சொல்லிக்கலாம். துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிற அநேக மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மபாரம், பவுலடியாரின் ஆத்மபாரம், சீகன்பாக் ஐயர் அவர்களுடைய, பால் சாண்டகரின் ஐயர் அவர்களுடைய ஆத்மபாரம் இன்றைக்கு நமது ஆத்மபாரம் ஆகும். அவருடைய அன்பு கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றில் சிக்கினதார் சாத்தான் வலையில் சிறையாகிறார். காணாத ஆட்டின் பின்னே என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உனைத்தான் பயம் நீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைவார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. எங்கள் மீது அன்பு செய்கிறது தேவராஜ்யம் எங்கள் உள்ளத்திலும் தேவராஜ்யம் எங்கள் இல்லங்களிலும் பரவி இருக்க வேண்டும் என்று நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பாவ மன்னிப்பு நிச்சயம், தேவனுடைய அன்பு வெள்ளம் போல் அங்கே புறம்போடு போக வேண்டும் என்று சொல்கிறேன். இது ஏதோ ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரியது என்பதை நாங்கள் உணர்வோம். ஆத்ம பாரத்தோடு இது ஆண்டவர் இயேசுவே இந்த ஆத்ம பாரத்தோடு தேடினது போல, தூய பவுலடியார் ஆத்ம பாரத்தோடு தேடினது போல நாங்களும் ஆத்ம பாரம் அடைகிறவர்களால் நம்முடைய விடுதலையில் செய்திக்காக காத்திருக்கிற ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை சந்திக்க எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக, நம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை பலப்படுத்தி அனுப்புவதற்காக நன்றி. நம்முடைய பரிசுத்த அன்பின் நிமித்தமே கேட்கிறோம் சுவாமி. ஆமாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மீண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று நாம் அனைவரும் இணைந்து 16ஆம் கீர்த்தனையின் சில கவிகளை இணைந்து பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக.
துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நல்ல நல்லமான வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நல்ல நல்லமான வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஒய்யார துச்சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யார துச்சியோனே ஐயன் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாளும். ஐயன் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாம். தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து. கண்ணார கழித்தாயே என்னும் கடல் காதையத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொட்டெய்துமே. என்னும் கடல் காதையத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொட்டெய்துமே. தந்தானை துதிப்போமே. சொந்தானை துதிப்பவையே உனை சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நல்ல நல்லமான வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நல்ல நல்லமாக வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை துதித்து பாடவும், உம்முடைய வசனங்களை படிக்கவும் கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே ஒரு புதிய நாளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய அருட்கரங்கள் எங்களை தாங்கி வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்பட்ட துன்ப துயரங்கள், மேடு பள்ளங்கள், கண்ணீர், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமையான கரம் எங்களை தாங்கி வழிநடத்தியதை நன்றியோடு நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஜூலை மாதமும் உம்முடைய அருளால், உம்முடைய ஆற்றலால், உம்முடைய கிருபையினால் அது எங்களுக்கு அமைதி நிறைந்த மாதமாக அருள நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். பாதுகாப்பை நல்கியருளும். இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக நம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். திருச்சபை ஆசிர்வதியும். தமிழ் சுவிசேஷ உத்திரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் தூய போதனையிலே உறுதியாக நிலைத்து நிற்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயரையும் எங்களுடைய ஆட்சி மன்றத்தையும் ஆயர்மார்களையும் ஊழியர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். கிராம சபை ஊழியங்களை ஆசீர்வதியும். திருச்சபை வழியாக நடைபெறுகிற கல்வி பணி ஊழியங்களையும் மருத்துவ பணி ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபை வழியாக நடைபெறுகிற இதர ஊழியங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாக இந்த நாளிலும் எங்கெல்லாம் காணொளி மூலமாக உம்முடைய அருட்சிந்தனை விதைக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் 100க்கு 100ஆக பலன் தர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். காணாமல் போன ஆடுகளைப் போல நாங்கள் சிதறியிருந்தாலும் எங்கள் மீது மனதுருகி எங்களை தேடி வந்து எங்களை கண்டுபிடித்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, எங்களுக்கு உடல் வாழ்வு, ஜீவன், சுகம், பலன் தருகிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்திற்காக உடைய பாதப்படியிலே வருகிறோம். எங்கள் குருசேகரத்தில் இருக்கிற வயதான பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய் என்கின்ற வைரஸ் கிருமி எங்களுடைய வயதான மூத்த பெரியவர்களை தொடாத வண்ணம் ஆண்டவர் காத்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். உன் கண்ணின் கருவிழி போல உன்னை நான் காப்பேன் என்று சொன்ன அன்பு நிறைந்த ஆண்டவர், நீர் ஆசீர்வாதமாக உம்முடைய செட்டைகளின் கீழே அரவணைத்து பாதுகாத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக எங்கள் சபையில் இருக்கிற சிறிய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களையும் இந்த விதமான வியாதிகள், விபத்துகள், நாச மோசங்கள் அணுகாதவாறு காத்துக்கொள்ளும். எங்களுடைய குருசேகரத்திலே படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்புகளினால் நீர் இடை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கும் உம்முடைய ஆற்றல்,
உம்முடைய அன்பு ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிற இத்திருக்குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால் காத்துள்ள வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் இடைக்கட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை கண்டுகொள்வாய் என்று நீ சொல்லுகிறீர். அவ்விதமாக உம்மை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து ஜெபித்து கொண்டிருக்கிற இப்பிள்ளைகளை நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் நிறைத்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களிலே நாங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். வெகு விரைவிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் வழிபாட்டு தலத்திலே சந்திக்கவும், பாடி போற்றி புகழ்ந்து துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய திருமறை வசனங்களை அங்கே நாங்கள் கேட்கவும், உம்முடைய இல்லத்திற்கு வருகிற பாக்கியத்தை விரைவிலே எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கண்டுகொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வெளிநாடுகளில் இருந்து ஆண்டவரே தமிழ்நாட்டிற்கும் தங்களுடைய சொந்த இல்லங்களுக்கும் வர இயலாமல் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எல்லா வெளி மாநிலங்களிலும் இருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் தஞ்சை குருசேகரத்தின் பிள்ளைகளையும் உம்முடைய சிறகுகளினாலே நீர் பாதுகாத்து உன்னதமானவராக நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் அவிதமாக நீர் காத்தருளும், வழி நடத்தியருளும். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மிகுதியான நாட்களிலும் பிறக்கப் போகிற புதிய மாதத்திலும் உம்முடைய அருளாசி எங்களோடு இருந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து பாடல் வழியாக பாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் என்ற பாடல் கீர்த்தனை புத்தகத்தில் 247ஆம் பாடலாக அமைந்திருக்கிறது. இப்பாடல் வழியாய் கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். வாருங்கள். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவும் நாமம் அர்ச்சிக்க படவுள்டனின் ராஜ்யம் வருக. பரத்துள் சித்தம் செய்வது போல் தரை மண்டலத்தும் செய்ய நித்தம் தரும் எம் அப்பம் இன்றெமக்கு தாரும் எங்கள் கடன்கார தமக்கு நாங்கள் பொறுப்பது போல் நிறை கொண்டெமக்கும் பொறுத்துவிடும். நெடும் சோதனை கொட்பட புரியாய் நீக்கி தீங்கை ரட்சை செய்யோ. நிலை ராஜ்யம் வல்லப மகிமை ஊரை கொண்டு மகிழ்ந்தென்றைக்குமே உண்டாயிருக்கு தாமமென ஓத ஜபத்தின் முறைமயம உரைத்தாய் தேவ தொரு முதலே. சுவாமி ஆமி சுவாமி ஆமி சுவாமி ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராக இருப்பார் ராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆமென்.
நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற கீர்த்தனையை பல்லவி அனுப்பல்லவி பாடி ஆண்டவரை துதிப்போம். வாருங்கள். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேது நேதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேது நேதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்கள், நன்றிகள்.